பாஸோட 41வது நாள் வந்து என் கூட வந்து ஒரு ஜிலேபி ஜிலேபி ஒருத்தங்க வந்து கூட நிற்கிறாங்க. அந்த ஜிலேபி கூட தான் வந்து இந்த பிக் பாஸோட 100 நாள்லேயே வந்து தொடரலாமா வேணாமான்றது நீங்கள் சொல்கிற இந்த கமெண்ட் தான் இருக்குது. ஜிலேபி கிட்ட பேசலாமா? என்ன ஜிலேபி போயிடலாமா? ரைட்டு. இன்றைக்கி என்ன விஜய் சேதுபதி அவர்கள் வந்து உள்ளே வந்த உடனே வந்து எடுத்தோடனே சும்மா பேச்செல்லாம் கிடையாது. வாங்க பிக் பாஸ் உள்ளே போகலாம் வாங்க அப்படின்ட்டாப்புல. உள்ளே போனால் வந்து எல்லோரும் ரொம்ப அப்படியே கலகலப்பாக இன்றைக்கி சந்தோஷம் வந்து திருவிழா இல்லையா? விஜய் சேதுபதி வந்துட்டு திருவிழா இன்றைக்கி ஒரே சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிட்டு குது கடிச்சு நிற்கிறாங்க. விஜய் சேதுபதி அவர்கள் அப்படி ஒரு வெட்டு பார்த்தாப்புல என்னன்னு இன்றைக்கி என்ன கதி ஆக போகிறீங்கன்னு பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு பார்க்குறாப்புல. அது தெரியுது அவங்களுக்கு. அப்படி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு பாரு? என்ன சொல்லுங்கள், என்ன விக்ரம் ஏதோ விக்ரமுன்ற மாதிரி இருக்குது, அதை பற்றி என்ன சொல்லுங்கன்னு சொல்லும்போது இந்த வக்ரம்ன்ற வார்த்தையை வச்சு வந்து பாரு அவர்களை வந்து பயங்கரமாக வந்து செஞ்சு விட்றாப்புல விஜய் சேதுபதி. அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் வந்து விஜய் சேதுபதி இன்னொன்று ஒன்று பண்ணாப்புல, பாரு வந்து ஒரு கேம் ஆடினாங்க. பாரும் திவாகரும் சேர்ந்து ஒரு கேம் ஒன்று ஆடினாங்க. அது வந்து இப்படி 2 செங்கலை வச்சு இப்படி வச்சா வந்து ஒரு ஆபாச குறியீடு அரோரா வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ளேம் பண்ணாங்க. அரோராவை வந்து இந்த மாதிரி குற்றம் சாட்டுறாங்க. இந்த மாதிரி ஏடாகூடமான விஷயத்தை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திவாகரம் சொல்ல, பாரு சொல்ல, திவாகருக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையா? ஒன்றுமே தெரியாததால் உள்ள பிக் பாஸ் சேர்த்துருக்காங்க. அவருக்கு வந்து பாரு சொல்லி கொடுத்தோன்னே, ஏய் அப்படியா பாரு, ஐயோ நான் கவனிக்கவே இல்லையா, இவ்வளோ முக்கியமான ஆட்டத்தில் வந்து அது வந்து இந்த மாதிரி இந்த குறியீடு வச்சு காட்டுதான், என்ன கிண்டல் பண்ணுதான், உன்னை என்ன கிண்டல் பண்ணுற அளவுக்கு நீ என்ன கிழிச்சிட்ட திவாகர், அங்கே அப்படி குறியீடு வச்சு காட்டுற அளவுக்கு என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்ற மாதிரி வந்து விஜய் சேதுபதி பார்க்குறாரு. திவாகர் வந்து அப்படின்னு வந்து எழுந்து நிற்கிறாப்புல. திவாகர் இல்லை பதறாதீங்க, நீ சொல்கிறியா அப்படி இவங்க ஒன்று சொல்கிறாங்க. எடாகுடமான வார்த்தையை அழகாக சிரிச்ச மாதிரியே சொல்லிவிட்டு அவர் வந்து போயிடுவார். அது வந்து பெரிய இம்பேக்ட் கொடுக்குன்னு அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் பேசுகிறது, அவர் பண்ணுறது எல்லாமே ஏடாகுடம் தான். அவர் பண்ணுற சில விஷயங்கள் வந்து வேணா அங்கங்கே காமெடியாக இருக்கலாம், ஆனால் எல்லாமே ஏடாகுடமாக தான் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க தானே? சரி ரைட்டு. நான் ஒன்று சொல்லிட்டேன். இவர் இப்போ கிடையாது, இந்த போட்டிக்கு வரத்துக்கு முன்னாடியே திவாகர்ன்றவர் ஏடாகுடமான ஆள் தான். பார்க்குறதுக்கு வெகுளி மாதிரி இருப்பார், அப்படிப்பட்ட ஆளே கிடையாதும்மா. ஏம்மா ஜிலேபி உனக்கு தெரியாதா? உனக்கு பாரு வந்து விக்ரம் ஒரு விஷயம் சொன்னாங்க, அது என்னன்னு தெரியுமா? தெரியுமா? விக்ரம வக்கரம்னாங்க. வக்கரமா? வக்கரம்னா வக்கர புத்தி அதுவா? இல்லை அவங்க ஏதோ வேறு ஏதோ சொல்கிறாங்க. உள்ளே ஒன்று வச்சுக்கின்னு வெளில ஒன்று சொல்லுவார், அதுதான் வக்கரம்னு வந்து பாரு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஏம்மா ஜிலேபி உனக்கு அதான் தெரியுதா? உனக்கு அதான் புத்தி இருக்குதா இல்லையா? வக்கரம்னா என்ன மாதிரி வக்கரம்? அதுக்கு விஜய் சேதுபதி ஒரு மீனிங் சொல்லியிருக்காரு. வக்கரம்னா இதுதான் வக்கரம் அப்படின்னு இருக்காரு. எங்கே வச்சு சொல்லியிருக்காரு? 2 செங்கலை வச்சு இன்னொரு செங்கல் நடுவில் வச்சு நீ பார்க்குறிய ஒரு பார்வை, அதுதான் வந்து வக்கரமான பார்வை. அந்த புத்தி தான் உனக்கு வக்கர புத்தி பாருன்னு சொல்லிட்டு பார்வை மாற்றி மாற்றி பலார்னு அச்சிக்கிறார் ஜிலேபி. பார்க்கலையா நீ ப்ரோக்ராமை? இதுக்கப்புறம் பாரு வந்து ரொம்ப பயங்கரமாக அழாத குறை ஜிலேபி. ரொம்ப அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு அழுவும் முடியல, எப்படி கோபமும் பட முடியல. ஏன்னா பேசுறது விஜய் சேதுபதி, எப்படி பண்ண முடியும்? அப்படியே கீழே சோர்வாக இருக்கும்போது, சரி பாரு இது வரைக்கும் தான் உனக்கு, இதுக்கப்புறம் ஆட்டமே வேறன்ற மாதிரி விஜய் சேதுபதி டகாரம் போட்டு 5வது கீரை போட்டு தூக்குறாரு. எங்கே தூக்குனாருன்னா நேராக விட்டார், தூக்கி எங்கே விக்ரமில் விட்டார். விக்ரமில் விட்டு திருப்புறாரு விக்ரம. என்னப்பா விக்ரம உனக்கு என்ன அப்படிப்பட்ட காண்டுன்னா, ஒரு பாரு அவர்கள் வந்து ஒருத்தவங்க அடிப்படுறாங்க, ஒரு கேம் வைக்கிறாங்க, அந்த டாஸ்கில் அடிப்படுது, கொஞ்சம் கூட உனக்கு ஒரு மனிதாபிமானமே கிடையாதா? நீ அப்படிப்பட்ட என்னன்னு கூட கேட்க முடியாது உங்களால். இவ்வளோ பேர் இருக்கீங்க, எல்லாருமே இருக்காங்க, அவங்க கூட சண்டை வேறு இது பகை கேட்கறனாலும் நீ போய் கேட்கணும்ல அப்படின்றத வந்து நாக்குப்புடுங்கிற மாதிரி வந்து விக்ரம விஜய் சேதுபதி கேட்டிருக்காரு. இது வரைக்குமே அப்படியே போன மாதிரி இருந்த கனியக்காவையும் கேட்டு கிழிச்சு விட்டுருக்காருப்பா இளவி. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? கனி நீங்கள் வந்து வந்ததுலேருந்து இப்படியே தான் இருக்கீங்க, இங்கே இம்ப்ரூவ்மெண்ட்டு ஆன மாதிரி தெரில, நீங்கள் தொடர்ந்து இந்த குரூப்பிசமே தான் பண்ணிருக்கீங்க, அதே தான் தொடர்ந்து அங்கே தான் இருக்கீங்க, வேறு எதுவும் புதுசாக பண்ணலைங்க. உங்களுக்கு என்ன பாரு மேலேயோ அப்படிப்பட்ட குறி என்ன? எதை வச்சு கேட்குறா தெரியுமா? நீ சொல்கிறியா? அதாவது என்ன சொல்கிறாப்புலன்னா, ஒரு டாஸ்க் நடத்துனாங்க இல்லையா, ஒரு ட்ரையாங்கிள்ஸ் டாஸ்க்கு, தலை டாஸ்க்கு. அதில் வந்து
பாரு வந்து குறி வச்சே வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு விஜய் சேதுபதி. நீ சொல்கிற ரூல்ஸே இதில் கிடையாது, நீ ஏன் ஒரு ரூல்ஸ் எடுத்துனுன்ட்டு நீ ஏன் பேசாதம்மா, பிக் பாஸ் என்ன சொன்னாரோ அதை நான் படித்து காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு டார் 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 அப்படியே கீழ்ச்சி தொங்க விடுறாரு கனியக்காவை. கனியக்காவுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவ்வளோ நாளாக நம்ம பேசாதாலும் இப்படி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கிறாங்க. தம்பி எஃப்ஜே அவர்களே எழுதுங்க. எஃப்ஜே நீயே சொல்கிறியா? நானே சொல்கிறேன். ஜிலேபி ஒன்றும் கலவடா, எல்லாத்தையும் நானே சொல்கிறேன். அதுக்கு தானே வந்திருக்கேன், நீ என் கூட இருந்தால் மட்டும் போதும். ஏன்னா அந்தந்த ஷோவில் அவங்க ஒரு ஆளை வச்சு பேசுகிறாங்க, எனக்கு வேறு என்ன பண்ணுறது, ஜிலேபி உட்கார வச்சு பேச வேண்டியதாகுது. சரி ஜிலேபி என்ன மேட்ரு ஆச்சுன்னா எஃப்ஜே வந்து எழுதுகிறாப்புல. எஃப்ஜே வந்து ஏன்பா எஃப்ஜே நீ சரியாக தூங்குறதே இல்லையா? எஃப்ஜே என்ன அடிக்கடி நாய் குலைச்சும் எழுந்துக்க முடியாத அளவுக்கு என்ன தூக்கும்பா, அதுவும் ஒன்று நிற்க வேற வச்சுருக்குறாங்க, தூங்குற அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக நிற்க வேற வச்சுட்டு உட்காரக்கூட சொல்லியிருக்காங்க. அப்போவும் நீ அப்படி தான் இருக்கணும் எப்படிப்பா? அதுவும் இல்லாமல் வந்து பாரு டாஸ்கில் வந்து பாரு கண்ணில் அடிப்பட்ட பிறகு நீ எங்கேருந்து எழுந்து ஓடியார, வெல் பிளேடு சபரி அப்படின்னு எப்படி சொல்கிற? அங்கே ஒருத்தன் அடிப்பட்டு கீழே விழுந்துருக்கணும் போய் தூக்கி என்ன ஆச்சுன்னு கேட்பியா? நீ வந்து கேம் ஆனவங்களை பாராட்டுறியா எஃப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கேட்டிருக்கா போல. ஆக மொத்தத்தில் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பாருவை ஃபஸ்ட்டு கிழிச்சிட்டு உட்கார வச்சுட்டு மொத்த பேரை வந்து மொத்தமாக பாருக்கலாம் நீங்கள் என்னென்னலாம் விஷயம் பண்ணீங்க, ஒரு மனசாட்சி இல்லாமல் ஒரு அடிப்பட்டு கண் வீங்கி இருக்க ஆளை வந்து எப்படிலாம் நீங்கள் கொடுமைப்படுத்தினீங்கன்றது தான் வந்து ஒட்டு மொத்தமாக வந்து வச்சு செஞ்சுருக்கிறா போல். இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து நடுவில் திவாகர் வந்து பேச ஆரம்பிச்சப்பல, திவாகர் இல்லை என்னையா படிச்சிருக்க நீ பேசாத உக்காரு, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் நீ உக்காருன்ற மாதிரி திவாகரை உட்கார வச்சிட்டாப்புல. மீதி கதையை வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்து ரிவீல் பண்ணுவார். ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் திவாகர் வந்து வீட்டுக்கு ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணமும் நல்லாவே தெரியும். திவாகர் வந்து ஆரம்பத்துலேருந்து வந்து இந்த கேஸ்டிசம் சம்மந்தமான வார்த்தையெல்லாம் அடிக்கடி வந்து நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, நான் யார் தெரியுமா, என்னோடய தராதரம் தெரியுமா, நான் எங்கேருந்து வந்து தெரியுமா, அடிக்கடி இந்த விஷயத்தை வந்து அவர் வந்து பூதாகரப்படுத்தி பேசினே இருக்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து உச்சக்கட்டத்தில் வந்து வினோத்கிட்ட தேவையில்லாத ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிட்டார். அந்த ஒரு வார்த்தையே இன்றைக்கி அவர் இந்த பிக் பாஸை விட்டு போகிறதுக்கு காரணமாக அமையுது. அதை நீங்கள் வந்து ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி வேறு யாருன்னா போகிறாங்களா இல்லையா, இல்லை விஜய் சேதுபதி வேறு என்ன காரணம் சொல்கிறாரு, இதுக்கு வந்து பாரு அவர்கள் எப்படிலாம் ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்றதை இன்றைக்கி நைட்டு பார்க்கலாம். ஐயோ ஜிலேபி கிட்ட சொல்லிய இதுக்கு வந்து திவாகரோட தங்கச்சியான பாரு அவர்கள் எப்படிலாம் ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே ஜிலேபி. நம்ம 2 பேரும் சேர்ந்தே பார்க்கலாம் இன்னைக்கு நைட் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பேசலாம். பாய் பாய்.